நீளாதுங்கஸ்தனகரிடி சுத்திய போக்திகிருஷ்ணம் மாராத்யம் ஸ்வம் சதசிரசக்தி முத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் சிரஜினிகலதம் யாபலாக்கிருஸ்திய முக்தே போதாதஸ்மை நமைதேதம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி எல்ல வல்ல வல்வலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய தினம் 10வது நாள் பாசுரம். நேற்றைய தினம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமலும் துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். உறவு சொல்லி கூப்பிடுறா. சொல்லிட்டு நாச்சியார் என்ன சொல்றானா, மாமீர் அவளை எழுப்பீரோ. அதாவது அந்த தன்னுடைய தோழியுடைய தாய உறவு சொல்லி, மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்னுடைய பொன்னானவள் இங்கே இத்தனை சத்தம் விட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வீட்டு வாசலிலே பெருமாளுடைய நாமகோஷங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். முனிவர்களும் யோகிகளும் ஆலயத்திலே அவர்கள் ஹரி என்ற பேரர்வத்தை எழுப்புகிறார்கள். பறவைகள் கூட கீசு கீசு என்று கத்தி கொண்டு போகின்றன. இப்படியெல்லாம் இருந்தும் அவர் தூங்குகிறாளே. ஆகவே இவள் ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ, ஏதாவது அவள் மந்திரிச்சு விட்டு தூங்குறது மாதிரி இருக்கே என்று அங்கலாய்ப்போடு சொல்கிறாள். ஆகவே உங்களுடைய மகளை எழுப்பி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு 10வது பாசுரமாக நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்டியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். இப்ப நேற்று சொன்னவள் ஊமையோ, நான் கத்திக்கிட்டே இருக்கேன், பெருமாளுடைய பேரை சொல்லி அழைக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற, நீ என்ன ஊமையோ, அன்றி செவிடோ, காது கேட்கலையா, அனந்தளோ அல்லது ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, ஏதாவது மந்திரம் பண்ணி அதனால தூங்குறியான்னு சந்தேகப்படுற மாதிரி சொல்றா. இன்றைய தினம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த பாவை நோன்பு நோற்பதனால் நமக்கு சுவர்க்கம் என்பது உறுதியானது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன். பெருமாளுக்கு என்னென்ன டைட்டில்லாம் கொடுக்குறா பாருங்க. நாற்றத்துழாய் முடி, வாசனை மிகுந்த துளசி மாலையை அணிந்தவன் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால், நாம் போற்றி வணங்கக்கூடியவனாகிய புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணம். இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன். அவன் என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்தேன், நீ திறக்கவில்லை. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஊமையோ, போன பாசுரத்தில் சொல்கிறா, ஊமையோ, நான் கத்துறதுக்கு எந்த வகையான பதிலும் கொடுக்காம இருக்கியே, ஒருவேளை ஊமையோ, அன்றி செவிடோ, நான் சொல்லக்கூடியது உன்னுடைய காதில் விழவே இல்லையா, செவிடோ, அனந்தளோ, ஒருவேளை பைத்தியமா இருப்பியோ, இதெல்லாம் இருக்காது. ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு அவள் அம்மாட்ட கேட்குறான். ஏதாவது
எங்கேயாவது போய் ஏதாவது மந்திரம் இது பண்ணதில் ஏதாவது அவளுக்கு அப்படி ஆயிடுத்தானா? இப்போ கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க காரணத்தை. என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய மகள் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி நடந்தது. போட்டி நடந்தப்ப 2 பேரும் பந்தயம் கட்டினார்கள். யார் ஜெயித்தால் பணையப் பொருளாக வைக்கணும். உன்னுடைய மகள் பணையப் பொருளாக அவளிடம் இருக்க அதெல்லாம் வச்சுட்டா. கும்பகர்ணனுக்கு பணையப் பொருள் என்ன? உறக்கம்தான். ஆனால் கும்பகர்ணன் உன்னிடம் தோற்று விட்டு தன்னிடம் இருந்த சொத்தாகிய உறக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா? அதான் அழகாக சொல்கிறேன். போற்றி பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. உன்னிடம் தோற்று போயிட்டு தன்னிடம் இருந்த பெருந்துயில், ஏன்னா அவன் தூங்க வேண்டிய நாள் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சிருப்பான். பாதியில் அவனுடைய உறக்கத்தை எழுப்பி கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே போரில் அவன் இறந்து விட்டான். பாக்கி நாள் அவன் தூங்கணுமா இல்லையா? அந்த தூக்கத்தை உன்னிடம் போட்டி போட்டு தோற்று போனதால் அந்த தூக்கத்தை தன்னிடம் இருந்த சொத்தாகிய தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டு போய்விட்டானோ? இப்படி ஒரு சந்தேகம். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். தேற்றமாய் என்றால் நீ மனதை தேற்றிக்கொண்டு. நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், சொன்னேன். ஆனால் இதையெல்லாம் மனதிலே வைத்து கொள்ளாமல் தேற்றமாய் வந்து, இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். உன்னை நீயே தேற்றிக்கொள். ஏன்னா உறக்கத்திலிருந்து விழிக்கிறது என்பது இன்னொருத்தர் எழுப்பினால் முடியாது. இந்த உறக்கம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சாதாரண உறக்கம் என்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எழுந்து விடுவோம். இது மீளா உறக்கம். என்ன உறக்கம்னு கேட்டால், இந்த ஆத்மா என்பது பகவானோட சம்பந்தப்பட்டது என்பதை மறந்து ஆத்மா உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை பகவானோடு சேர்ப்பதற்கு, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்ப்பதற்கு எப்படி வர வேண்டும் என்றால், நம்மை நாமே தேற்றிக்கொண்டு தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய். இதை உணர்ந்து விட்டால், இந்த ஜீவாத்மா வந்தது பரமாத்மாவுக்கு அடிமை, சேஷத்துவம்னு பேர். பரமாத்மாவுக்கு அடிமை நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருது வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரிடையே கூடுவதுமல்லால் விடுமார் என்பதுந்தோ வியன்மூ ஒழுகு பெரியமே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து. நெடுமால் அப்படின்னா பெருமாள், நெடிய மால், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்லுமா இல்லையா? மாதிரி நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் மனசில் நினச்சிக்கிறது அவனுக்கு நம்ம அடிமைதான். ஆனால் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால். மனசு நினைக்கிறது, ஆனால் செயல் எப்படி இருக்கு? மனசு நினைக்கிறது இந்த பெருமாள் சேஷத்துவமாக இருக்கணும், பெருமாளுக்கு அடிமை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த உடலானது அதை செய்ய மறுக்கிறது. தடுமாற்றற்ற அது ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது. தீக்கதிகள் முற்றும் தவிர்த்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரிடையே கூடுவதுமல்லால் விடுமார் என்பதுந்தோ வியன்மூவலுக்கு பெரியமே. அப்போ அடியார்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிப்பதை விட இந்த உலகங்களையும் கொடுத்தால் கூட ஈடாகாது. வியன்மூ உலகு பெரியணுமே, இந்த 3 உலகத்தையும் சேர்த்து கொடுத்தால் கூட அடியாரோடு சேர்ந்து பகவானை அனுபவிப்பதற்கு இணையாகாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய்.
நீ மனதை தேற்றிக்கொண்டு இந்த ஜென்மா எடுத்தது இந்த ஜீவாத்மாவாவது பரமாத்மாவோடு உறவு கொள்ளத்தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இங்கே உள்ள உறவுகளெல்லாம் உறவு, இதெல்லாம் நித்தியமான உறவு கிடையாது, அனித்தியமான உறவு. பின்னால் கடைசியாக சொல்லுவா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்ப. எத்தனை இரவு எடுத்தாலும் நீதான் எனக்கு உறவு. இந்த உறவுகளெல்லாம் ஒரு நிழல் போல கொஞ்ச நாள் நம்மை தொடர்ந்து வரும், அதுக்கப்புறம் இருக்காது. ஆகவே உன்னுடைய உறவுதான் நிரந்தரமான உறவு. அந்த உறவை நினைப்பதற்காக அந்த உறவை மறந்து உறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய இந்த பாசனம். அதுக்காகத்தான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இது வரைக்கும் நாராயணனே பறை தருவான்னா, தூங்காத எழுந்துருன்னா, எல்லாரும் வந்தாச்சுன்னா ஒவ்வொன்றா சொல்கிறேன். கீழ்வானம் சிறந்துடுத்துனா, தூமணி மாடத்தில் தீபமெல்லாம் ஏற்றியாச்சு, ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒவ்வொரு இதாக, அதாவது பொழுது விழித்ததற்குண்டான அடையாளங்களையெல்லாம் சொல்லி, மற்றவர்களை பார், எத்தனை பேர் உன்னுடைய தோழிகளெல்லாம் நாங்கள்லாம் வாசலில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு பொறுமையாக அழைத்தவள் இப்போ கோவப்படுறான். நீ தன்னுடைய அந்த தோழியுடைய தாயை பார்த்து சொல்கிறார், மாமீர் அவளை எழுப்பீரோ. அவள் செவிடாயிட்டாளா, பைத்தியம் ஆகிவிட்டாளா, அல்லது ஏதாவது மந்திரம் போய் ஏதாவது மந்திரத்தினால் கட்டுப்பட்டு தூங்குறாளா? இப்படி தூக்கம் நாங்கள் எல்லாரும் இத்தனை சத்தம் போட்டுக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எழுந்திருக்காமல் இருக்கிறாளே அப்படின்னு வருத்தப்படலாம். இப்போ ஆசையை காட்டுறான். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய். நோன்பு நோற்று சொர்க்கம் போகக்கூடிய நோக்கத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீ வந்து மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படி சொல்ல சந்தேகத்தை விளக்கிறது. நாற்றத்துழாய்படி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் கொண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்வீண்ட கும்பகர்ணன் தான் உனக்கு, உன்னிடம் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு சொல்லி, என்ன காரணம்னு தெரியலையே என்று அவளை எழுப்புறா. இப்போ இது வந்து இந்த பாடல் வந்து ஒரு தோழியை எழுப்புவதல்ல, நம் போன்று சேதனர்களை, உறக்கத்தில் இருக்கும் சேதனர்களை, அதாவது உறக்கம்ங்கிறது என்னன்னு கேட்டால் நம்முடைய நிலையை மறந்து இருக்கிறது தான் பேர் உறக்கம். உறக்கம்னா என்னென்னா, இந்த நம்முடைய உண்மையான நிலையை மறந்து வேறொரு நிலையில் இருப்பது தான் உறக்கம். அதான் கனவுன்னு வச்சுக்கோமே. நிஜமில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் உறக்கம். அந்த உறக்கத்தில் வரக்கூடிய நினைவுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது எது? விழித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரியக்கூடிய காட்சி தான் நிரந்தரம். கண்ணை மூடி உறங்கும் போது வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. அது கனவு கலைந்தவுடனே அதுவும் போயிடும். இந்த கனவு மாதிரித்தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உறக்கம் என்பது மாதிரி தான் நம்முடைய அறியாமை. அதை எழுப்பி தட்டி எழுப்பி நம்மை உறக்கத்திலிருந்து எழுப்பினவுடன் நமக்கு யதார்த்தமான நிலைக்கு வருவது மாதிரி இந்த ஜீவாத்மாவானது உறக்கத்திலிருந்து உறக்கம் கலைந்து பரமாத்மாவை நினைக்க வேண்டும், பரமாத்மாவை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக நாச்சியாருடைய இதன 10வது பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் என்று துவங்கி இந்த பாவை நோன்பினுடைய பலனை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே என்று வருந்துகிறாள் என்று போல நிறைவு செய்கிறேன். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வழியே, திருப்பாவை 30 செப்பினார் வழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு
பின்னானால் வழியே 143 உரைத்தால் வழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வழியே மறுவாழும் திருநெல்லி வயநாடு வழியே வன்புதுவெனகர் கோதை மலர்ப்பதங்கள் வழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதுசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக ஆபதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபேஷ நசியந்து சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாவா கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாயி சமர்ப்பயாமி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.